செய்திகள் தொடர்கின்றன. விமான கடத்தலில் ஈடுபட்டு 41 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நபர் போர்ச்சுகல் நாட்டில் கைது செய்யப்பட்டார். 68 வயதான ஜார்ஜ் ரெய்ட் என்ற அமெரிக்கர் 1963ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து தப்பினார். அதன் பின்னர் 1972ஆம் ஆண்டில் நடந்த பயணிகள் விமானம் கடத்தலில் இவர் ஈடுபட்டதாக தெரிந்து போலீசார் இவரை தேடி வந்தனர். விமான கடத்தலில் ஈடுபட்ட கடத்தல்காரர்கள் பயணிகளை பிடித்து வைத்துக் கொண்டு 50 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை கேட்டனர். கடத்தல்காரர்கள் பின்னர் விமானத்தை அல்ஜீரியாவுக்கு கடத்தி கொண்டு போய் அங்கு அடைக்கலம் கேட்டனர். ஆனால் அல்ஜீரியா அரசு அவர்களை அதிரடியாக கைது செய்து பணையத் தொகையை கைப்பற்றி பயணிகளை விடுதலை செய்தது. இதன் தொடர்பாக போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரில் 4 பேரை கைது செய்து வழக்கு தொடுத்ததில் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் கைதாகாமல் தப்பிய ஜார்ஜ் ரெய்ட் 41 ஆண்டுகள் தலைமறைவாக தெரிந்துள்ளார். தற்போது போர்ச்சுகல் அரசு இவரை அடையாளம் கண்டுகொண்டு கைது செய்துள்ளது. சிறுமிகளை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கும் குற்றவாளிகளுக்கு ஊசி மருந்து செலுத்தி பாலியல் ஆசையை போக்கடிக்கும் விதத்தில் தண்டனை வழங்க தென்கொரிய அரசு சட்டம் கொண்டு வந்துள்ளது. தென்கொரியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தும் குற்றவாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. இதனை குறைக்கும் வகையில் ஆசியாவிலேயே முதன்முறையாக குற்றவாளிகளுக்கு புதுமையான தண்டனை வழங்கும் வகையில் புதிய சட்டம் ஒன்றினை தென்கொரிய அரசு கொண்டு வந்துள்ளது. பாலியல் குற்றவாளிகளுக்கு ஊசி மருந்தினை செலுத்தி அவர்களுக்கு பாலியல் ஆசையை தூண்டும் ஹார்மோன்களை சுரக்க விடாமல் செய்வதே இந்த தண்டனையின் நோக்கமாகும். ஒரு முறை ஊசி மருந்து செலுத்தினால் அந்த மருந்து 15 ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் குற்றவாளிகள் எண்ணிக்கை குறையும் என்று அரசு நம்புகிறது. ஆனால் இது அநீதியானது, தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது என்று நாடு முழுவதும் இது பற்றி விவாதங்கள் நடந்து வருகிறது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிசாட் என்னும் புயலில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. 35க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. பிலிப்பைன்ஸின் மணிலா கடற்கரை பகுதியை நிசாட் என்னும் புயல் தாக்கியதில் ஏராளமானோர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவித்து வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ள அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை இயக்கம் நிசாட் புயலில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது என்றும் 35க்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மணிலா கடற்கரை பகுதியில் 53,000 பேர் தங்களின் வீடுகளை இழந்துள்ளனர் என்றும் அவர்கள் மீட்கப்பட்டு பத்திரமான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பேரிடர் மேலாண்மை இயக்கம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அதிசயம் ஆனால் உண்மை. குரங்கு சேட்டை என்பது குதூகலப்படுத்துகிறது நம்மை. 2 புலிக்குட்டிகள் ஆசையோடு விளையாடுவதை காண பொறுக்கவில்லை இந்த குரங்குக்கு. அவை இரண்டும் நட்போடு விளையாடும் போது குரங்கு மரத்தில் இருந்து கீழே வந்து குரங்கு சேட்டை செய்கிறது. இதனால் ஆத்திரம் அடைகிறது இந்த புலிக்குட்டி. ஒருவர் நிம்மதியாக இருப்பது இன்னொருவருக்கு பிடிக்காது என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் பொருந்துகிறது அல்லவா? இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் 301 34 600 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.